திருமாங்கல்யம் சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். திருவும் மகாவும் ஹாஸ்பிட்டலில் இருக்கவோ அப்போ கவிதாவும் ஹாஸ்பிட்டலுக்கு இவங்களை ஃபாலோ பண்ணி வந்துருந்தாங்க. அப்போ அவங்க வந்து ஸ்பீடில் பார்த்தோம்னா மோகனா மேலே இடிச்சிடவும் இதனால மோகனாவுக்கும் அவங்க கவிதாவுக்கும் ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டு இருக்குது. அப்போ திருவும் மகாவும் பார்த்தோம்னா அவங்க குட்டியை பார்த்துக்கிட்டு சரி நம்ம வீட்டுக்கு கிளம்பலான்னு சொல்லிட்டு வரவும் அப்போ அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டு இருக்கிறத பார்த்ததுமே திருவும் மகாவும் அதிர்ச்சடைகிறாங்க. ஐயோ என்னது அத்தை ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கிறாங்க, இப்போ என்ன பண்ணுறதுக்கோ தெரியலன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மறைஞ்சு இருக்கிறாங்க. ஏன்னா அவங்கள தாண்டி தான் வந்து வெளியே போகணும், இப்போ என்ன பண்ணுறதுக்கோ தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்தது அங்கே பார்த்தோம்னா வந்து அவங்க திருவோட தாத்தாவும் ஹாஸ்பிட்டலுக்கு அவங்க செக்அப் பண்ணுறதுக்காக அவங்க வந்திருக்கவும் அப்போ தாத்தா பார்த்தோம்னா வந்து அங்கே இருக்கிற வந்து டிவியில் ஒரு ஆடு ஓடிட்டு இருக்குது. அது மகா நடிச்ச ஆடாக தான் இருக்குது. இதை பார்த்ததுமே தாத்தா சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அடுத்தது பார்த்தோம்னா அவங்க தாத்தா வந்து அவங்க திருவுக்கு ஃபோன் பண்ணி சரி நம்ம இந்த விஷயத்தை பற்றி சொல்லலாம் அப்படின்ட்டு திருவுக்கு ஃபோன் பண்ணவும் உடனே திருவும் சொல்லுங்க தாத்தா அப்படிங்கும்போது மகா நடிச்ச அந்த விளம்பரத்தை பார்த்தோம்பா ரொம்பவே நல்லா இருந்துச்சு அப்படிங்கும்போது அப்படியே தாத்தா சரி நீங்கள் எங்கே இருக்கிறீங்க அப்படிங்கும்போது நான் ஹாஸ்பிட்டலுக்கு சும்மா நார்மல் செக்கப்புக்காக வந்தேன், அங்கே தான் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லவும் எந்த ஹாஸ்பிட்டலுக்கு அப்படின்னு திரு கேட்கும்போது அப்போ அவங்க திருவும் மகாவும் இருக்கிறாங்களா அந்த ஹாஸ்பிட்டலில் தான் அந்த தாத்தாவும் அங்கே தான் இருக்கிறதா சொல்லவும் இது கிட்டதுமே திரு உடனே ஒரு நாடகம் போடுறாங்க. அப்படியே தாத்தா அந்த ஹாஸ்பிட்டல்லே இருக்கிறீங்க தனியாக வந்தீங்கன்னு சொல்லி கேட்கும்போது இல்லை மயில் வரேன்னு சொன்னால் நான் தான் வேண்டான்னு சொல்லிட்டு நான் மட்டும் வந்தேன், எப்போ சும்மா சாதாரண ஒரு செக்கப் தானே அதனால தான் நானே வந்துட்டு அப்படிங்கும்போது உடனே திரு வந்து தாத்தா நானும் ஹாஸ்பிட்டல் பக்கம் தான் இருக்கிறேன் 2 நிமிஷத்தில் நாங்கள் வந்துடுது அப்படிங்கும்போது உனக்கு எதுக்குப்பா வீண் சேரமா நானே போயிடுவோம் அப்படிங்கும்போது இல்லை தாத்தா நாங்கள் வாரம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோனை வைக்கவும் அப்போ மக உடனே திருவை பார்க்குறாங்க. எதுக்காக இப்படி சொன்னார் அப்படின்னா அப்போ திரு வந்து சொல்கிறாங்க இப்போ ஹாஸ்பிட்டலில் பக்கத்தில் தான் இருக்குன்னு சொன்னனால நம்ம அந்த ஹாஸ்பிட்டலுக்கு இப்போ வந்த மாதிரிக்கு ஆயிரும், அதை வச்சு நம்ம வந்து வெளியே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருவோட நாடகமாக இருக்குது. அடுத்து திரு பார்த்தோம்னா அவங்க மகா வளைச்சிக்கிட்டு தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு வரவும் என்னப்பா இப்போ தான் ஃபோன் பண்ணுனா அதுக்குள்ளேயே வந்துட்டேன்னு சொல்லி கேட்கும்போது நான் தான் சொன்னல பக்கத்தில் தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் ஆமாம் இப்போ வந்து செக்கப்லாம் பண்ணிட்டு முடிச்சாச்சான்னு கேட்கும்போது ஆமாப்பா எல்லாம் முடிச்சாச்சு அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா கவிதா வந்து உங்க மோகனா கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கோம். இப்போ மோகனா வந்து சொல்றாங்க அங்க பாரு உன்னை உண்டு இல்லைன்னு பண்ணிடும் அப்படிங்கும்போது உடனே கவிதாவும் சொல்றாங்க நான் அர்ஜென்ட்டா வந்தேன் அதனாலதான் உன்னை விட்டுட்டு போறேன், இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா அப்படிங்கும்போது போ என்ன பண்ணிடுவோன்னு பார்க்காத அப்படி சொல்லுவோம். கவிதா வந்து எரிச்சலோட அங்க வரவும் அப்ப திருவை பார்த்துருந்தாங்க. திருவும் மகாவும் யாருக்கிட்ட பேசிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு கவிதா பக்கத்துல வராங்க. பார்த்தோம்னா அவங்க அப்பா தான் இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ உடனே வந்து கவிதா வந்து திரு அப்படின்னு சொல்லி கூப்பிட வரவும் உடனே திருவும் வந்து கவிதாவை பார்க்காத மாதிரிக்கு என்னத்த திடீர்னு ஹாஸ்பிட்டல் வந்திருக்கிறீங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் இல்லை உன்னுடைய காரை நான் வாசலில் பார்த்தேன் அதனால தான் நான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தேன். ஆமாம் நீ எதுக்காக வந்த அப்படிங்கும்போது நான் தாத்தாவை அழைச்சிட்டு போகிறதுக்காக வந்தேன் அப்படின்னு திரு வந்து இந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. உடனே கவிதாவும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அடுத்து பார்த்தோம்னா திருவுக்கு ஃபோன் வரும்போது அப்போ திரு வந்து சொல்கிறாங்க அத்தை நீங்கள் வீட்டுக்கு தானே போகிறீங்க அப்படிங்கும்போது ஆமாம் திரு அப்படிங்கவும் எனக்கு ஒரு முக்கியமான வேலை வந்துருச்சுது நானும் மகாவும் கிளம்புறோம் நீங்கள் தாத்தாவை அழைச்சிட்டு போயிருவீங்களான்னு சொல்லி கேட்கும்போது அதனால என்ன நான் இந்த அப்பாவை அழைச்சிட்டு போயிருந்தேன் அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா திருவும் மகாவும் அங்கேருந்து கிளம்பி நேராக அங்கே வராங்க. காரில் ஏறுறதுக்காக வரும்போது மோகனா பார்த்துருந்தாங்க. பார்த்ததுமே என்னடி ஒன்னதான் என் தம்பி தேடிட்டு இருக்கிறான், நீ என்னன்னா வந்து எவ்வளவு தைரியம் இருந்தா ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு போயிரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இப்ப திரு வந்து சொல்றாங்க அங்க பாருங்க மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்காதீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு என்ன வேண்டி கிடக்குது மரியாதை, என் தம்பியை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுன்னு சொல்லிட்டு ஏமாத்தி போனவளுக்கு மரியாதை வேற இருக்குதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு மோகனா வந்து பார்த்தோம்னா திருக்கிட்டையும் மகா கிட்டையும் வந்து அவங்க ரொம்பவே வந்து மோசமா திட்ட ஆரம்பிக்கவும் அப்ப அங்க இருந்து அவங்க மகாவோட பாட்டி வந்துருந்தாங்க. வந்ததுமே உனக்கு எவ்வளவு தைரியம் திருக்கிட்டையும் மகா கிட்டையும் இந்த மாதிரி நீ பேசிட்டு இருப்ப, இன்னைக்கு அவங்க 2 பேரும் இல்லைன்னா குட்டியே நம்ம உயிரோடய பார்த்துருக்க முடியாது, என்னமோ உன் தம்பி வந்து காப்பாற்றுவான்னு சொல்லிட்டு இருந்தேயே அவனை நம்பி இருந்தாக்கி இன்னைக்கு நம்ம குட்டியோட நிலைமை என்ன ஆயிருக்கோ. ஆனால் இவங்க 2 பேரும் தான் குட்டியோட உயிரை காப்பாற்றி கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கும்போது ஓஹோ பணத்தை பார்த்ததுமே நீ வந்து மறந்து போயிட்டியா என்ன, பணத்தை கொடுத்ததுமே உன்னோட பேச்சை வேற மாதிரிக்கு ஆகிப்போச்சா அப்படின்னு மோகனை வந்து பாட்டியை போட்டு திட்டிட்டு இருக்கவும் அப்போ உடனே வந்து பாட்டி சொல்கிறாங்க இங்கே பாரு பணத்துக்காக மட்டும் இல்லை என் பேத்தியை அன்னைக்கு இருந்த சூழ்நிலையில் என் திரு தான் வந்து கல்யாணம் பண்ணி அழைச்சிட்டு போனா, இன்னைக்கு திருவால தான் இன்னைக்கு மகாவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சிருக்குது, அப்படிப்பட்ட ஒருத்தரை போய் இந்த மாதிரிக்கு கேவலமாக பேசிட்டு இருக்கிறியே, இப்படி மட்டும் நீ பேசுனது வச்சுக்கே நம்மளே என்ன பண்ணுவேன் தெரியுமான்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அப்போ கஜேந்திரன் அவங்க காரில் வந்து இறங்கிருந்தாங்க. இறங்குனதுமே திருவையும் மகாவையும் பார்த்ததுமே அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க. இவங்க 2 பேரும் ஜோடி போட்டு இருந்து நின்றுட்டு இருக்கிறாங்களா, இப்போ இவங்க 2 பேரும் என்ன பண்ற பாருன்னு சொல்லிட்டு உடனே ஒரு கூர்மையான ஆயத்தை எடுத்து கஜேந்திரன் கோவத்தோட அவங்க வரவும் அப்போ பார்த்தோம்னா வந்து திருவும் மகாவையும் வந்து அவங்க கதையை முடிக்கிறது
கேட்கறதுக்காக வரும்போது திருவுக்கும் அவங்களுக்கும் வந்து சண்டை நடக்க ஆரம்பிச்சிருது. அப்போ பசுபதி வந்து தடுக்கிறாங்க. மாமா நான் சொல்றதை கேளு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தடுக்கவும் அடுத்ததாக பார்த்தோம்னா பாட்டி வந்து திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க. இப்போ மோகனா வந்து இங்கே பாரு நீ கொஞ்சம் அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே பாட்டி வந்து சொல்றாங்க எங்க பாருங்க இப்போ திரு நீ வந்து மகா அழைச்சிட்டு போயிரு, இவன் இப்படிதான் கத்திக்கிட்டே கிடப்பா அப்படிங்கவோ கஜேந்திரன் வந்து அப்படியே வந்து மகா பார்த்து கோவத்தோட இருந்துட்டு இருக்கும்போது திரு வந்து சொல்றாங்க இங்க பாரு இவங்கெல்லாம் சொல்றனால தான் நான் விட்டுட்டு போறேன், இல்லைன்னா உன்னை உண்டு இல்லைன்னு பண்ணிருப்பேன்னு சொல்லிட்டு திரு வந்து அவங்க கஜேந்திரனை திட்டிட்டு மகாவை அழைச்சிட்டு போகவும் மகா வந்து திரு கூட போறதை பார்த்துட்டு கஜேந்திரன் அப்படியே கோவத்தோட இருந்துட்டு இருக்கிறாங்க. அடுத்தது பசுபதியும் மோகனா பார்த்தோம்னா இருங்க தண்ணி எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்க எடுக்கிறதுக்காக போறாங்க. வந்து பாக்குறாங்க கஜேந்திரனை காணல. உடனே ஐயோ அவர் எங்க போனாரோ தெரியலன்னு சொல்லிட்டு பசுபதி சொல்லிட்டு இருக்கும் போது எங்க போயிருப்பான், எப்படி இருந்தாலும் சரிதான் ஒன்னு அந்த மகாவை அழைச்சிட்டு வர போயிருப்பான், இல்லைன்னா மகாவோட கதையை முடிக்கிறதுக்காக போயிருப்பான் என் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்தது பார்த்தோம்னா திருவும் மகாவும் வந்து வீட்டுக்கு வந்துருந்தாங்க. இவங்களை ஃபாலோ பண்ணிட்டு கஜேந்திரனும் வந்து திருவோட வீடை பாக்குறாங்க. பார்த்ததுமே இந்த வீட்டுல தான் நீ இருக்கிறியா, நீ எப்படி சந்தோஷமா வாழ்ந்துருவன்னு நானும் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அப்ப பார்த்தோம்னா கஜேந்திரன் வந்து அப்படியே வந்து அந்த வீட்டுல நின்று பார்த்துட்டு இருக்கும் போது அங்க கவிதா வந்துருந்தாங்க. வந்ததுமே நீ யாரு எதுக்காக இப்ப நின்று பார்த்துட்டு இருக்கிற அப்படிங்கும் போது நான் கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணை இந்த வீட்டுல உள்ளவன் கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கிறா அப்படிங்கும் போது என்னது நீ கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணை இந்த வீட்டுல கூட்டிட்டு வந்திருக்கிறா, நான் என்ன உளறிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் ஆமா நான் கல்யாணம் பண்ணிக்க போற லட்சுமி இந்த வீட்டுல தான் இருக்கா அப்படிங்கும் போது லட்சுமின்னு சொன்னதுமே கவிதாவுக்கு தெரியல, அப்படிலாம் இந்த வீட்டுல யாரும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்தது பார்த்தோம்னா கஜேந்திரன் வந்து அவங்க மகாவோட போட்டோவா காட்டுறாங்க. இவளை தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக இருந்தேன், ஆனா இந்த திரு வந்து இவ கழுத்துல தாலியை கட்டி இங்க அழைச்சிட்டு வந்துட்டு அப்படின்னு சொல்லவும் இதை கிட்டதுமே வந்து கவிதை அப்படியே வந்து பதறி போய் நின்று பார்த்துட்டு இருக்கிறாங்க. என்ன உளறிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமா இவ பேரு லட்சுமி, இவளை நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக இருந்தேன், ஆனா என்கிட்ட இருந்து தட்டி பறிச்சு இங்க உள்ளவன் தான் வந்து கல்யாணம் பண்ணி அழைச்சிட்டு வந்திருக்கிறான், இவங்க ரெண்டோருடைய கதையை முடிக்கிறதுக்காக தான் நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இது கேட்டதுமே கவிதை அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன உளறிட்டு இருக்கிறேன், இங்க என்னதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அப்ப கஜேந்திரன் சொல்றாங்க ஆமா நான் இதுக்காக உன்கிட்ட சொல்லணும் அப்படிங்கும் போது நீ சொன்னியே திரு அவனுடைய அத்தை தான் நான் அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே வந்து என்னது அவனுடைய அத்தையை அவனை சும்மா விட மாட்டேன் அப்படிங்கும் போது இங்க பாரு அந்த மகாவை எனக்கு சுத்தமா பிடிக்காது, அதனால வந்து நீ சொல்லு என்ன நடந்துச்சுன்னு சொல்லு, நான் அந்த மகாவை வீட்டை விட்டு அனுப்புறதுக்காக தான் நான் எத்தனையோ முறை நான் ட்ரை பண்ணினேன், ஆனா என்னால முடியல, அது மட்டும் இல்லாம அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்னா ஆனா அவளுடைய கணவர் திருநவ சொல்லவே இல்லை அப்படிங்கவோ இது கிட்டதுமே கஜேந்திரன் அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும் போது ஆமா அவன் இந்த வீட்டுல வேலைக்கார பொண்ணாதான் இந்த வீட்டுல இருக்காளே தவிர மற்றபடி வந்து திருவோட மனைவியா இந்த வீட்டுல கிடையாது அப்படின்னு கவிதா சொல்லவும் இது கிட்டதுமே கஜேந்திரனுக்கு ஒரே குழப்பமா இருக்குது. நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்கும்போது உடனே வந்து அவங்க கவிதா வந்து நடந்ததெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரிக்கு மகாவை வந்து காப்பாத்தி என்னுடைய அக்கா பொண்ணு தான் இந்த வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்தா, அவன் இந்த வீட்டுல உள்ள வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காளே தவிர திருவோட மனைவியா இந்த வீட்டுல கிடையாது அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே கஜேந்திரன் அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ ஆக மொத்தத்துல இந்த வீட்டுல திருவோட மனைவியா அவ இல்ல, அப்போ வந்து இந்த வீட்டுல ஒரு வேலைக்கார பொண்ணாதான் இருந்துட்டு இருக்காளா அப்படின்னு அந்த கஜேந்திரன் வந்து உண்மையை கேட்டதுமே அடுத்தது பார்த்தோம்னா கஜேந்திரனை வந்து இப்படி சொன்னதுமே கவிதா வந்து ஒரு திட்டம் போடுறாங்க. இந்த கஜேந்திரனை வச்சுதான் அந்த மகாவை பழி வாங்கணும்னு சொல்லிட்டு அடுத்தது என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.